அவையோர் அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த நூலை மதிப்புரை செய்ய தேர்வு செய்ய நம்முடைய உலகத் தமிழ் சங்க நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அருமையாக மதிப்புரை செய்த பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி சுகுமாரி சவுண்டையன் அம்மா அவர்களுக்கு நன்றி. மிக அருமையாக சொன்னாங்க, நன்றி. இந்த நூல் எப்படி உருவானதை பற்றி சொல்லி மிகச் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நான் தமிழ் துறை பேராசிரியர் பணியாற்றி வருகிறேன். நான் வகுப்பிற்கு செல்லும் பொழுது எப்பொழுதுமே வகுப்பிற்கு போன உடனே பாடம் எடுக்க மாட்டேன். முதல்ல வரவேற்பதை எடுப்பேன். எடுத்த பின்னாடி ஒரு 10 நிமிடங்கள் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு மாணவர் நூல் அறிமுகம் செய்ய வேண்டும். அவர் செய்த பின்னாடி என்ன செய்யணும்னா அதை பற்றி கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த சூழலில் வாசிப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு. மாணவர் கையில் ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்குது. நேற்றைய செய்தி கூட பார்த்தோம், ரொம்ப ஒரு பயங்கரமான செய்தி கேள்விப்பட்டோம். அது காரணம் என்னென்னா, பள்ளிக்கூடங்களில் ஆசிரியருடைய பிரம்புகள் பறிக்கப்பட்டதால் தான் அப்படின்னு செய்தி அறிய முடிகிறது. அப்போ இந்த நூல் எப்படி உருவாச்சுன்னு பார்த்திங்கன்னா, அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நூல். ஒரே நேரத்தில் 2 நூல் வெளியிட்டோம். ஒன்று வாசிப்பு திருவிழா, இன்னொன்று அறிவுக்கு வெளிச்சம். ரெண்டுமே மிகச் சிறப்பாக வெளிவந்தது. இதுவரையும் இந்த 2 ஆண்டுகளில் இதுவரையும் என்னுடைய வகுப்பறையில் மாணவர்களால் மதிப்புரை செய்யப்பட்ட அல்லது திறனாய்வு செய்யப்பட்ட நூல்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 319 நூல்கள் என்ற ஒரு பெருமையை கருதுகிறேன். எங்களுடைய மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியுடைய மாணவர்கள் 319 நூல்களை திறனாய்வு செஞ்சுருக்காங்க. இது பெரிய ஒரு வரலாற்று பதிவாக தான் நான் பார்க்குறேன். சரி, இது என்ன ஒரு 3 செய்திகள் என்னை ரொம்ப அந்த வாசிப்பு முற்றத்தில் என்னை ரொம்ப யோசிக்க வச்சு, சிந்திக்க வச்சு. போன மாதம் ஒரு பொண்ணு என்னென்னா, ஒரு மாணவி, அந்த மாணவி பேர் ஸ்ரேயா சப்ரின். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நூலை அறிமுகம் பண்ணுறாங்க. அவங்க பேசி முடித்த உடனே அவங்க ஒரு செய்தி சொன்னாங்க. ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன். ஒரு நாவல் எடுத்திருக்காங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், நீ இந்த நூல் தான் எடுக்குன்னு சொல்ல மாட்டேன். உனக்கு எந்த புத்தகம் பிடிக்குதோ, சிறுகதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், வேறு தனி மனித ஆய்வாக இருக்கலாம், உனக்கு எந்த புத்தகம் பிடிக்கிறதோ அதை எடுத்து நன்றாக வாசியுங்கள். வாசித்து விட்டு ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் வரையினது நீங்கள் வகுப்பில் பேசணும். ஏன்னா என்ன நன்மைனா, பிள்ளைங்க பேசுவதற்கு கூச்சப்படுறாங்க, கேள்வி கேட்க வைக்கப்படுறாங்க. அப்போ பயத்தை போக்குவது தான் அந்த வாசி மட்டத்துடைய நோக்கமாக இருந்துச்சு. அந்த பொண்ணு பேசி முடிச்சேன்னு சொன்னாங்க, அவங்க அம்மா பார்த்தாங்களாம், ஒரு நாளில் ஒரு நாவல், பெரிய நாவலாம், கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கங்கள் கொண்ட நாவலை படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்க அம்மாவுக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சான். நடந்த சம்பவம் போன மாதம். நானே வியந்து போயிட்டேன். அப்போ கேட்குறாங்க, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, எப்போதுமே மாலை வந்த உடனே நீ கையில் கைபேசியுமா இருப்பிய, எல்லாம் இன்ஸ்டா பார்த்துக்கிட்டு இருப்பிய, ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டு இருப்பிய, என்னன்னு கேட்டால், இந்த மாதிரியா எங்களுடைய கல்லூரியில் எங்கள் தமிழையா சொன்னாங்க. அந்த அம்மா ரொம்ப அதிர்ந்து விட்டாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், ஏன் பேச்சு தான் கேட்க மாட்டேற, உங்களுடைய ஆசிரியர் சொல்கிறதையா கேளுமா சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக, அது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலேயே பார்த்தீங்களா, ஒரு மாணவியுடைய தொடர்ச்சியான பணி அந்த கைபேசியை பயன்படுத்துவது, அதை கூட தள்ளி வச்சு பார்க்குறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இது ஒரு செய்தி. இன்னும் ஒரு செய்தி, நான் சொன்ன செய்தி 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறை, அப்புறம் 2ஆம் ஆண்டு பொருளாதார துறைக்கு நான் பகுதி 1 தமிழ் எடுக்க போகிறேன். அங்கே ஒரு பொண்ணு ஒரு சிறுகதையை திறனாய்வு செய்கிறாங்க. அது பேசிக்கிட்டு இருக்கும்போதே கண்ணீராக ஓடுது. எனக்கு பயமாக போச்சு. ஐயோ, யார் திட்டிவிட்டாங்களா, இது பண்ணிட்டாங்களா. ஏன்னா பேசும்போது ரொம்ப கவனமாக இது பண்ணணும். பசங்களும் இருப்பாங்க, பிள்ளைங்களும் இருப்பாங்க. அவங்களுடைய இமேஜை ரொம்ப அதை யோசிப்பாங்க. என்னை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க, என்னை அப்படி பேசி சொல்லுவாங்க. அதுவும் கவனமாக நம்ம கையில் பண்ணணும். அப்போ என்ன ஆச்சு, அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது. அப்புறம் நான் பார்த்தேன், ஏமா அழுகிறேன்னு கேட்டால், அதில் ஒரு சிறுகதை என்னென்னா, ஒரு மருமகள் மாமனாருக்கு கஞ்சி ஊற்றாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, நன்றிங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கு. அதுக்கேமா நீ அழுவுறன்னு கேட்டால் சொல்லுது, சொல்லுது, அந்த மாமனார் கூட அப்பா தானையா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வியப்பாயிருச்சு. அப்போ பிள்ளைங்களுடைய நான் கட்டாயம் சொல்கிறேன், பிள்ளைங்க புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது அவங்களுடைய எதிர்கால வாழ்வியல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வாசிப்புக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போ சமீப காலமாக மதுரையில் முக்கியமான ஒருத்தர் வழக்கறிஞர் இருக்கார். மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சாமிதுரை ஐயா தெரியும் உங்களுக்கு. அவர் மூலமாக மதுரை மத்திய சிறைக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்கே போய் அங்குள்ள சிறைக்கதிகள் ஒரு 50 பேருக்கு
நூல் திறனாய்வு பற்றி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நூல் விரைவில் வெளியே விடும். அங்கேயும் போயிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதியம் 2 மணிக்கு போவேன். ஒரு 1.5 மணி நேரம் அவங்களோட பேசிக்கிட்டு, அவங்க பல விஷயங்கள் உள்ளே வந்திருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை, எல்லாமே வாசகர்கள், அவ்வளோதான். அதில் ஒரு ஐயா சொன்னார், அவர் உள்ளே வந்து 2.5 வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டு வந்தார். அப்போ அவருடைய அனுபவத்தை சொல்கிறாரு. என்ன சொன்னார்னா, ஐயா நான் வந்து 2.5 ஆண்டாச்சு, ஒரு செய்யாத தப்புக்கு உள்ளே வந்துட்டேன். இதை வந்து மனைவி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ற மனைவி பேசி 2.5 வருஷம் ஆச்சு, இதுவரையும் பேச மறுக்கிறாங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், நான் பேச முயற்சி பண்ணுறேன், ஆனால் அவங்க வந்து செவிசாக்கவே மாட்டுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப பாரமாக இருந்துச்சு. அவர் ஒரு புத்தகம் வாச்சாராம், ஒரு சிறுகதை வாச்சாராம். அந்த சிறுகதை ஒரு கதை வருமா, காக்கா கதை வருமா. ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாப்பிலையாம், இந்த மாதிரியா ஒரு கதை படித்தேன். அதை சொன்ன உடனே எதிர்முனையில் உள்ள அந்த மனைவியோடைய அந்த அவங்க வாயிலேருந்து ஒரே சத்தமாக சிரிப்பான், அவ்வளோ சிரிப்பான். அவருக்கு ரொம்ப நிகழ்ச்சியாச்சான். அந்த கதை சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகி அடுத்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு வாசிப்பு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு வாசிப்பு ஒரு மனிதனை எனது சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். அப்படி தானே? ரொம்ப பேர் இருக்கீங்க, மரவர்கள் இருக்கீங்க, கட்டாயம் வாசிங்க. நேற்று கூட ஒரு இது செய்தி பார்த்தேன். நாவனா முத்துக்குமார் கவிஞர், அவர் இப்போ இல்லை, அவர் சொல்கிறாரு, ஒரு புத்தகத்தை தொடும்போது ஒரு அனுபவத்தை தொடுகிறோம். உண்மைதான், மனிதனை பார்க்க முடியாது, பேச முடியாது. இங்கேருந்து நீங்கள் அது வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம், அந்தளவுக்கு புத்தகத்தில் அவ்வளோ செய்திகள் இருக்குது. கட்டாயம் நீங்கள் மாணவர்கள் வாசிக்கணும். இந்த புத்தகம் வந்து உண்மையிலே இப்போ நான் வந்து என்னுடைய கல்லூரிக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும். மொத்தம் வந்து 2 நூல் போட்டேன் கடந்த ஆண்டில், இந்த ஆண்டு தொடக்கத்தில். அதற்கான நிதி வந்து எனக்கு ரொம்ப என்ன பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நேரில் போய் எங்கள் கல்லூரி முதல்வரை பார்த்தேன், எங்களுடைய கல்லூரி அந்த நிர்வாக குழுவினை பார்த்தேன். ஒன்றும் கவலைப்படாத, எவ்வளோ செலவானாலும் கவலையே படாதீங்க, நிர்வாகம் கட்டாயம் பொருட்படுத்து. நான் கூட 100 காப்பி போட்டால் போகணும்னு சொன்னேன். 100 போடாத, 300 படிச்சாங்க. 300 போட்டு எனக்கு உண்மையிலே கிட்டத்தட்ட இதுவரை 40,000 செலவாயிருக்கு. நான் 1 ரூபா கூட செலவு பண்ணவே. இதுதான் வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. மதுரையில் ஒரு மிகப்பெரிய கல்வி சேவை பண்ணிக்கிட்டு வரேன் கல்லூரி. குறிப்பாக வந்து கல்லூரி முதல்வர் முனைவர் ராமசுப்பையா அவர்கள் வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தி நல்லா செய்ய சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த ஆண்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. அநேகமாக மார்ச் மாதம் அடுத்த ஒரு 2 நூல்கள் வந்து மாணவர்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து நம்ம ஏன் வாசிக்கணும் அப்படின்னா, ஒரு நோய் ஒன்று வருதான். சமீபத்தில் ஒரு முகநூல் பார்த்தேன், அதில் வந்து ஒரு செய்தி வந்துச்சு. அந்த அல்சைமர் அப்படின்னு ஒரு நோய் இருக்கான், அதை கேள்விப்பட்டீங்களா? அல்சைமர்னு ஒரு நோய் இருக்கான், கேள்விப்பட்டீங்க? ஆமாம், அந்த நீங்கள் நூல் வாசித்தால் அந்த நோய் காணாமல் போயிருமா. அது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மூளை கோளாறு, நினைவாற்றல், சிந்தனை, கற்றல் இவற்றை எல்லாம் அழிக்குமா. நீங்கள் யாரெல்லாம் நூல் வாசிக்காமல் இருக்கீங்களோ உங்களுடைய ஞாபக சக்தி முடிஞ்சு போயிடுமா, மூளையே செல் சிதந்து போயிடுமா. அதனால் கட்டாயம் சுவாசிக்கின்ற அத்தனை பேரும், வாசிப்பிற்கு வயது தேவையில்லை, இங்கே சிறியவர்கள் வாசிக்கலாம், பல நிலைகளில் நூல்கள் இருக்குது. அதனால் இங்கே இந்த அரங்கில் அநேக மாணவர்கள் இருக்கீங்க, கட்டாயம் நிச்சயமாக புத்தகங்கள் வாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு சக்தி படைத்த நூல்கள். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. முனியசாமி ஐயா அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இது போன்ற இன்னும் நிறைய நூல்களை படைக்கணும்னு என்னுடைய அவாவினை சொல்கிறேன்.